தண்ணி ஃபுல்லா இருந்த இடம் இதெல்லாம் ஒட்டு மொத்தமா மூடிது நேரம். நான் லைவ் போட்டிருந்தேன், சில பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒட்டு மொத்தமா மூடிதான் இருந்தது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டினேன், அந்த டயருக்கு அடுத்து தண்ணி இருந்துச்சு. இது ஒரு டைல் ஷாப், இதுவும் அப்படியே அதே நிலவை தான். இந்த இடத்துல லைவ் போட்டிருந்தேன் வந்து நான் 2 நாளும். ஆனா இவ்வளவு குயிக்கா இந்த மக்கள் மீளும் இந்த வாழ்க்கைக்கு திரும்பணும் அதிசயமான விஷயம். இதுவரை தண்ணி இருந்துச்சு இந்த இடத்த வரைக்கும். பாருங்க, பிள்ளைகளோட பாடசாலை கொப்பிகள் எழுதப்படாமலேயே பாருங்க, எல்லாமே தண்ணீர்ல போயிட்டு எடுக்க ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அப்பியாசா புதிய கொப்பிகள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இதே போன்ற ஒரு வெள்ளம் 2016ஆம் ஆண்டும் இங்க இடம்பெற்றிருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பொழுதும் இதே போன்ற ஒரு பேரழிவு. அதுக்கு பிறகு மீண்டும் இந்த மக்கள் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மனித வாழ்க்கை என்ன சொல்லுன்னு தெரியல. இயற்கைக்கு எதிராக எங்களால் போராட முடியாது. ஆனா முயற்சி பண்ணி வெளியில வரலாம். இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் பாருங்க, பெருமதியான கட்டில், அவனோட பீரோ இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் உழைக்கணும், அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல, சொல்லவே முடியல. கட்டிட்டு போறாரு. இதுதான் பிரதானமாக பாதிக்கப்பட்ட அந்த வாவி. தம்பி, எப்போ நீங்கள் குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தீங்க? எப்போ தண்ணியில் இறங்குனுச்சு? எப்போ வத்தூர் பெஸ்ஸே பெஸ்ஸானே? பார்க்கலாம். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நீரில் மூழ்கி இருந்த பிரதேசம். வெள்ளம்பட்டி வெள்ளையவத்தையில இருந்தா இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்கிறோம். பாருங்க, ஒட்டு மொத்தமா முழுமையா நீரால மூழ்கி இருந்த பிரதேசம் தான் இது. பெருமதியான பல வீட்டு பொருட்களை இந்த மக்கள் சொல்லனா துன்பத்துக்கு மத்தியில இதை வெளியில் எடுத்து வீசி போட்டிருக்கிறாங்க. இது குறித்தான காணொலிகளை வெள்ளம் இருந்த பொழுது நான் நேரடியாக இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஏன்னா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த காணொலி பதிவு செய்யறேன். இந்த மக்களுடைய எவ்வளவு பொருட்களை எழுதிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பெருமதியான ஸ்பிரிங் மெட் இதெல்லாம் நம்ம வாங்குறதா ஒரு 30-40 போகும். இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த மக்கள் வந்து இழந்திருக்கிறாங்க. பார்க்கலாம், இந்த கிட்டத்தட்ட சொன்னாங்க அந்த டாய்லெட் இந்த கதவு அளவுக்கு தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உயிர் சேதங்கள் இல்லாவிட்டாலும் கூட நிறைய உடைமைகள் இந்த மக்கள் வந்து இங்க இழக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான முழுமையான விஷயங்கள், இந்த ஊர்ல எவ்வளவு பாதிப்பு நடந்திருக்கு, எவ்வளவு பொருட்களை வீசியிருக்கிறாங்க, இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த காணொலி பார்க்க போறோம். வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். இது வந்து நல்ல ஒரு ஷார்ட் கட். இந்த வழியில நிறைய வாகனங்கள் வளமையா போகும் வரும். அந்த அளவுக்கு மிக இலகுவா இந்த வெள்ளம்பட்டி பாலத்திலிருந்து கழனி பாலம், கழனி பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு இலகுவான ஒரு பாதை. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்கான ஒரு பாதையை வெறும் 2 கிலோமீட்டர்ல அடைந்தன. அதுதான் இவ்வளவு டிராபிக். உங்களுக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிப்புகள், எவ்வளவு பொருட்கள் சேதமாயிருக்கு அப்படின்றதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வீட்டுல சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளுக்கெல்லாம் தண்ணி போயிருந்திருக்கு பாருங்க. அந்த இடத்து வரைக்கும் தண்ணி வந்திருக்கு.
இந்த ரோடெல்லாம் திரும்ப வடிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த சுவர்ல இருக்கிற அந்த அடையாளம் தான் நீர் இருந்த அடையாளம், நீர் இருந்த இடம். பாருங்க இவ்வளவு பெருமதியான சொத்துக்கள் அந்த மக்கள் இருந்தாங்க. பார்க்க அழகா இருக்கு, ஆனா அழகுதான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது இதுலயும் நிரூபணமாயிருக்கு. இப்படியே கொஞ்சம் முன்னாடி போனா நாங்க வெள்ளம்பட்டிய மேம்பாலத்தை அடையலாம். இந்த குப்பை தான் இந்த ஊரின் அடையாளமா மாறிட்டு இருக்கோம். இவ்வளோ பொருட்களை வீசியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அப்படிங்கப்பா, ஒவ்வொரு வீட்டுல இருந்து லட்சோப லட்ச பெருமதியான பொருட்கள் வீசப்பட்டிருக்காங்க. பாருங்க இவ்வளவு பொருள் தண்ணி பூஞ்செடி மேல வருது. இன்னும் சுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. தொழில் பார்க்கிறாரு. சின்ன குழந்தைகள், குட்டிகள், குட்டிஸ் தான் நிறைய பேர். துப்புரவு பண்றதையும் பார்க்கலாம். நாங்க இன்னும் மக்கள் பழக வீடு ஒண்ணு. ஐயா எவ்வளவு மேக்க சுத்த கராது ಅಲ್ಲಿ ಗತ್ತ ಆಧಾರ ಗತ್ತವೆ ಅಯ್ಯೇ ನಾವು ಗತ್ತನಂತೆ ಕೋಮದ ಗಿಡ ಮಿಕ್ಕೆ ಅಂದಪ್ಪೆ এই তামা আপে কেবার গন্ডে না আপে দুয়া লাগে লামাই के दुआत ना लामाई की आवृद्ध मैं कविला मागे आवृद्ध ना बोलीला में ඔක්කොම ටීවී ගියා මේ දුවේගේ ළමයිට ඇවිල්ලා ඉන්නවත් අඩුම තරමේ මෙට්ටයක්වත් නැහැ. ඒ ග්‍රාමසභාව තාම ආවේ නැත්තේ. ආවේ නැහැ. ඔය ගිහලා අම්මන්න තිබ්බනේ. ඉතින් අපි ගිහලා කතා කරා. අපිට බෝම් එකක් දීලා ඉවලා තුමුණා දුවගේ අතේ බෝම් වත්තටම බෙදන්න කියලා. ඊයේ අන්දා වෙනවා කිව්වා පුරවලා තියන්නේ කිව්වා. අද උදේ එනවා කිව්වා අද උදේ ආවෙත් නැහැ. දැන් අවස එනවා කිව්වා අවසත් නැහැ දැන් හෙටලු. හෙටත් එන්නේ නැහැ ඒගොල්ලෝ. ගමේ මොකද්ද මෙතන මේ ඉඩමට කියන්නේ? මේක කුර්ණියවත්ත. කුර්ණියවත්ත එළඹිටිය. ඔව්. රොබින්දලා ඔක්කොම මේ තියෙන බඩු මුට්ටු ඔක්කොම අරගෙන ගිහිල්ලා. ගිහිල්ලා. ඉතිකරනේ බඩු. කියලා දැන්. මේ ගෙවල් කඩාගෙන ගිහිල්ලා. මේකද? பாருங்க இதான் குஷன் எல்லாம் பாருங்க வீதிகள்லாம் சுத்தம் செய்தும் இன்னும் சகதியெல்லாம் போகல. இதுலதான் நிறைய மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த வீட பாருங்க. அது பழைய மக்களே, இதுதான் வெள்ளம்பேட்டின் நிலைமை. 27, 28, 29 இலங்கையுடைய மோசமான ஒரு பிரளயம் ஏற்பட்ட ஒரு நாட்கள். அதுல இருந்து மக்கள் மிக வேகமா மீண்டு திரும்பவும் அவனோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு இப்படியான பிரச்சனை வருமா தான் இந்த மக்களை மீட்டெடுக்கவே முடியாது. ஏன்னா 2014ஆம் ஆண்டும் இதே போன்ற ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மீண்டும் மீண்டெழுந்து அவனோட வாழ்க்கை திரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி பார்க்கலாம், அதான் வெள்ளம்பேட்டிய போலீஸ். வெள்ளம்பேட்டி போலீஸ்ல இருந்து அந்த நிறைய குற்றத்திற்காக பிடிபட்ட ஒட்டோக்கள்
எவ்வளவு வெள்ளத்துல மூழ்கி இருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியாது தெரியுதுங்க. இது பார்க்கும்பொழுது எத்தனை ஆட்டோக்கள் வந்து நீரில் மூழ்கி கொண்டு அடிச்சு கொண்டு போடுச்சோ தெரியல. எனவே இந்த மக்களுடைய வாழ்க்கை இனியும் இப்படி வரக்கூடாது, அதற்கு கடவுள் விட்டுறக்கூடாது. நிச்சயமா அந்த மக்களுக்கு நாங்கள் கட்டாயம் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் முன்வைக்கிறோம். மிக வேகமாக மீண்டும் வந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லிட்டு நன்றி. இன்னொரு காலம் சந்திப்போம்.